அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று 16ஆம் தேதி வெளியிடப்படுகிறது என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இன்று காலை 9 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் நண்பகலில் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியாகும். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவானது மே மாதம் 19ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 3 நாட்கள் முன்னதாகவே வெளியாகிறது. தேர்வு முடிவுகள் வெளியானவுடன் மாணவர்களுக்கு SMS மூலமாக மதிப்பெண்கள் அனுப்பப்படும் எனவும், மேலும் அரசு தேர்வுத்துறை இணையதளத்தில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: முகூர்த்தம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து 1500 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 16ஆம் தேதி 570 பேருந்துகளும் நாளை 17ஆம் தேதி 605 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 16ஆம் தேதி 100 பேருந்துகளும் 17ஆம் தேதி 90 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 250 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து 16ஆம் தேதி 24 பேருந்துகளும் 17ஆம் தேதி 100 பேருந்துகளும் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு TNSTC.in மற்றும் TNSTC மொபைல் செயலி மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மூன்றாவது அறிவிப்பு: குரூப் 2 தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் வெளியிட்டது அரசு பணியாளர் தேர்வாணையம். தேர்வு முடிவுகள் 53 வேலை நாட்களில் தேர்வாணையத்தால் விரைவாக வெளியிடப்பட்டும் உள்ளது. தொடர்ந்து 13வது முறையாக அட்டவணையில் குறிப்பிட்ட மாதத்தில் தேர்வு முடிவுகள் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: சேலம் மாவட்டத்தில் இன்று 16ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெறவுள்ளது. சேலம் கோரிமேட்டில் அமைந்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவிருக்கும் இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலையளிக்கும் நிறுவனங்களும் வேலை நாடுனர்களும் tnprivatejob.tngovernment.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. ஐந்தாவது அறிவிப்பு: பொன்னேரி கவரப்பேட்டையில் சென்னை ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக மே மாதம் 17ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 21 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று முதல் 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே மாதம் 16, 17 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் மஞ்சள் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆந்திரா, தெலுங்கானாவிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும். மே மாதம் 16ஆம் தேதி, அதாவது இன்று, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூரில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை 17ஆம் தேதி 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: குரூப் 1 தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. துணை ஆட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு குரூப் 1 தேர்வு நடைபெற்றது. 90 காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 22இல் வெளியிடப்பட்டது. எட்டாவது அறிவிப்பு: பொறியியல் கலந்தாய்வுக்கு மாலை 6 மணி நிலவரப்படி 1,39,262 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் என தொழில்நுட்ப கல்வி இயக்கம் தகவல் தெரிவித்துள்ளது. 74,971 மாணவர்கள் கட்டணம் செலுத்தியும் 39,844 மாணவர்கள் சான்றிதழ் பதிவேற்றம் செய்தும் உள்ளனர். 9வது அறிவிப்பு:
டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணமில்லா பயிற்சி பெற இன்று 16ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்பும் தேர்வர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதோடு 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியன்று 18 வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். இந்த பயிற்சியில் சேர விரும்பும் தேர்வர்கள் CECC.in வாயிலாக 16ஆம் தேதி முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சர் தியாகராயா கல்லூரியில் 500 இடங்களும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரி வளாகத்தில் 300 இடங்களும் பயிற்சி வழங்கப்படும். 10வது அறிவிப்பு. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-61 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளதால் பழவேற்காடு மீனவர்கள் மே மாதம் 18ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் ஏவப்படுவதால் பாதுகாப்பு கருதி மே மாதம் 18இல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. வருகிற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:59 மணிக்கு PSLV C-61 ராக்கெட் விண்ணில் ஏவுகிறது. 11வது அறிவிப்பு. இறந்தவர்களின் பெயர் புதிய உரிமையாளர் பெயர்களை பட்டாவில் சேர்க்க விண்ணப்பிக்கலாம். eService.in government.in என்ற இணையதளம் அல்லது இ-சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மக்கள் அறியும் வகையில் அறிவிப்பு வெளியிட ஆட்சியர்களுக்கு நிர்வாக ஆணையர் அறிவுறுத்தியும் உள்ளார். இணையதளம் மூலமாக பெறப்படும் விண்ணப்பங்களை பரிசீலித்து ஆணை பிறப்பிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். 12வது அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் திருச்சூலி அரசு கலை கல்லூரியில் 5 கோடி ரூபாயில் விளையாட்டு மைதானம் அமைக்க ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளது. அரசு கலை கல்லூரியில் தனியார் பங்களிப்பில் 5 கோடியில் விளையாட்டு மைதானம் அமைக்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. 13வது அறிவிப்பு. சென்னை தரமணியில் உள்ள தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 2026ஆம் கல்வியாண்டில் இளங்கலை காட்சிக்கலை பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் பட்டப்படிப்புக்கு filminstitute.in government.in எனும் இணையதளத்தில் விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடைசி நாள் 28/5/2025. 14வது அறிவிப்பு. இடைநிலை ஆசிரியர் பயிற்சி தேர்வெழுதும் தனித் தேர்வர்களுக்கு ஹால் டிக்கெட் வெளியீடு. TGE.in government.in என்ற இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யலாம் எனவும், முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மே மாதம் 23ஆம் தேதி முதல் ஜூன் 2 வரையும், 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூன் 3 முதல் 11 வரையும் தேர்வு நடக்கிறது. 15வது அறிவிப்பு. அரசு சட்டக் கல்லூரிகளில் 5 ஆண்டு சட்ட படிப்புகளுக்கு மே 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விண்ணப்ப பதிவானது தொடங்கியது. 5 ஆண்டு கால சட்டப்படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் TNTALU.ac.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். வெவ்வேறு சட்ட படிப்புகளுக்கான கல்வி தகுதி, ஆன்லைன் விண்ணப்ப முறை, கல்வி கட்டணம் உள்ளிட்ட கூடுதலான விவரங்களையும் இந்த இணையதளத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பும் கொள்ளலாம். 16வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோருக்கு வரும் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 4 நாட்கள் சணல் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்பு தொடர்பான பயிற்சியானது 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த நிறுவன வளாகத்தில் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 17வது மற்றும் கடைசியான அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோர் மற்றும் சிறு வணிகர்களுக்கான டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் பட்டறை பயிற்சியானது வரும் 28ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. இப்பயிற்சி பட்டறையின் முக்கிய மதிப்பு முன்மொழிவுகள், வணிக சந்தைப்படுத்துதலின் அடிப்படைகள், வளர்ச்சிக்கான அலகு பொருளாதாரம், முக்கிய அளவீடுகளை புரிந்து கொள்ளுதல், டிஜிட்டல் சந்தைப்படுத்துதலின் ரகசியங்கள், வெற்றிக்கான தந்திரங்கள் மற்றும் கருவிகள் குறிப்புக்கான நிகழ்வு ஆய்வுகள் போன்றவை நடைபெறும். இந்த பயிற்சி பற்றிய கூடுதலான விவரங்களை பெற விரும்புபவர்கள் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.